கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். என்னோடு சேர்ந்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 21வது அதிகாரம் 1 to 13 முடிய நாம் வாசிக்க கேட்கலாம். வாசிக்கிறவங்க மைக்ல வாசிக்கும்படி நான் நண்பாய் கேட்க. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட கூட ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகள் கவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு எதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகள் அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். 13 வரைக்கும் படி. இதோ ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமார்த்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் கழுதை குட்டியும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொல்லுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகை ஆக்கினீர்கள் என்றார். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த குருத்தோலை ஞாயிறுல நம்ம ஒரு பெரிய நெடிய ஒரு வசனத்தை வாசிக்க கேட்டோம். ஆமென். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு பவனியாக வந்த அந்த நாளை தான் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் எல்லா சபைகளும் குருத்தோலை ஞாயிறாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆமென். அதாவது இங்க வசனம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்களேன். அவர் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேவுக்கு வந்த பொழுது இயேசுவானவர் என்ன பண்றாருன்னா, சீஷர்களை அழைத்து கழுதையை கொண்டு வர சொல்றாரு. அந்த கழுதையின் மேல ஏறி அவர் பவடியாக, அதாவது பெத்தானியாவில் இருந்து எருசலேமுக்கு அவர் என்ன பண்றாருன்னா பவனியாக வந்தார் பாருங்க. அந்த பவடி தான் நம்ம குருத்தோலை ஞாயிறாக என்ன பண்றோம்னா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. கவனிங்க, அப்படி வரும் பொழுது ஜனங்கள்லாம் என்ன பாடுறாங்களாம், முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்களாம். அல்லேலூயா. கவனிங்க அருமையானவர்களே, கவனிங்க. அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். என்னன்னா, இயேசு கிறிஸ்து பெத்தானியாவில் இருந்து இப்ப எருசலேமுக்கு போக போறார். இப்ப போகும் பொழுது அவர் என்ன பண்றாருன்னா, சீஷர் இடத்துல கட்டளையிட்டு கட்டி வைத்திருக்கிற அந்த கழுதைகளை அவிழ்த்து கொண்டு வரும்படி சொல்லுகிறார். கழுதையின் குட்டின் மேல இயேசு கிறிஸ்து ஏறி உட்காருகிறார். ஜனங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, அதாவது ஆக்சுவலா அது பஸ்கா பண்டிகை, அந்த பண்டிகை நாட்கள் அது. அதனால திரளான ஜனங்கள் எருசலேமுக்கு என்ன பண்றாங்கன்னா வந்து கொண்டிருக்கிறாங்க. வந்து கொண்டிருக்கும் பொழுது ராஜாதி ராஜாவாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல ஏறி இருக்கிறத பார்த்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அப்படியே அவரை மகிமைப்படுத்தி என்ன பண்றாங்கன்னா, உன்னதத்தில் ஓசன்னா, உன்னதத்தில் ஓசனான்னு சொல்லி அவரை எல்லாரும் மகிமைப்படுத்துறாங்க. ஆமென், ஆமென். என்ன கவனிங்க அருமையானவர்களே, இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாரும், அந்த நேரத்துல ஏரோதெல்லாம் ஆட்சி செய்திருக்கும் பொழுது ஜனங்கள்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம ஏற்கனவே அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து இப்ப என்ன பண்ண போறாருன்னா, இந்த ராஜாதி ராஜாவாகி இயேசு கிறிஸ்து அவங்களோடு கூட யுத்தம் பண்ணி, ஏன்னா இப்போ லட்சக்கணக்கான ஜனங்க வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களோடு கூட யுத்தம் பண்ணி என்ன பண்ண போறாருன்னா, அவரு ராஜாவா அந்த சிங்காசனத்துல உட்கார போறாரு. உட்கார்ந்து நம்மளை எல்லாம் இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்க போறாரு அப்படின்னு சொல்லி ஜனங்கள்லாம் ஒரே ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க அப்படின்றாரு அப்படின்னு சொல்றாங்க. குருத்தோலையை கையில பிடிச்சு ஒரே ஓசனா சவுண்டு. அது மாத்திரம் இல்ல,
வழியெல்லாம் துணிகளை விரித்து, வழியெல்லாம் கிளைகளை விரித்து அவர் அப்படியே ராஜாதி ராஜான்னு சொல்லி மகிமைப்படுத்தி கொண்டே வராங்க பாருங்க. எனக்கு கவனிங்க, அப்படியே எருசலேமுக்குள்ள இயேசு கிறிஸ்து என்டர் ஆகிறார், உள்ள போறாரு பாருங்க. உள்ள போகும்பொழுது வலது பக்கம் போனீங்கன்னா ராஜாவுடைய அரண்மனை இருக்கு, அப்படியே இடது பக்கம் போனீங்கன்னா என்ன இருக்குன்னா தேவாலயம் இருக்கு. எல்லா ஜனங்களும் என்ன நினைச்சாங்கன்னா, இயேசு அந்த கழுதையின் மேல ஏறி வந்து என்ன பண்ண போறாருன்னா வலது பக்கமா போய் ராஜாவோடு கூட யுத்தம் பண்ணி அவர் என்ன பண்ண போறாருன்னா சிங்காசனத்துல உட்கார்ந்து நம்மளையெல்லாம் விடுதலையாக்க போறாருன்னு நினைச்சாங்க. ஆனா நடந்தது என்னன்னா, இயேசு கிழக்கு வாசலின் வழியா அவர் என்ன பண்றாருன்னா இடது பக்கமா போய் ஆலயத்துக்குள்ள போறாரு. ஆலயத்துக்குள்ள போய் விற்கிறவர்களையும் கொல்லுகிறவர்களையும் என்ன பண்றாரு, அடித்து விரட்டி, என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும், இதை நீங்க என்ன பண்றீங்க, கல்லர் கோகை ஆக்குறீங்களேன்னு சொல்லி அங்க சொன்ன உடனே ஜனங்கள்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க பாருங்க. டென்ஷன் ஆகி இவர் முதல்ல என்ன பண்ணோம், சிலுவையில், அதனால்தான் சிலுவையில ஜனங்களே என்ன பண்றாங்கன்னா ஒப்பு கொடுக்குறாங்க, இவரை சிலுவையில் அடியும், இவரை சிலுவையில் அடியும்னு சொல்லி அங்கே எல்லா ஜனங்களும் சொல்றத நம்ம பார்க்க முடியும். ஆமென். சரி, என்ன கவனிங்க, இன்றைக்கான செய்தி இது இல்லை, இதுல மறைந்திருக்கிற இன்னொரு காரியத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோட பேச விரும்புகிறார். ஆமென். இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு குருத்தோலை சம்பவத்தில் மறைந்திருக்கும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. ஆமென். என் செய்தியின் தலைப்பு என்னன்னா, இந்த குருத்தோலை சம்பவத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஆமென். ஒவ்வொரு வருஷமும் குருத்தோலை ஞாயிறுல நம்ம எதை தான் கேட்போம், கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னா, அவர் எப்படி பவனியா வந்தாரு, பெத்தானியானா என்ன, அவர் ஏன் கழுத குட்டியை தேர்ந்தெடுத்தார், கழுதன்றது இஸ்ரவேலுக்கு அடையாளமாகவும் கழுத குட்டின்றது புறஜாதியாகிய நமக்கு அடையாளமாகும். அதாவது அவர் ராஜாவா அது மேல வீட்டு இருக்கிறார், புறஜாதிக்கும் அவர் ராஜா தான், இஸ்ரவேலுக்கும் அவர் யாரு தான் ராஜா அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், வருஷம் தியானிக்கிறது வழக்கம் பாருங்க. அது மாத்திரமல்ல, அவர் அதாவது கழுதையின் மேல ஏறி வரும் பொழுது அது எதை குறிக்கிறதுனா அவர் ராஜா என்பதை குறிக்கிறது. சாலமோன் ராஜாவாகும் பொழுது தாவீதின் கழுதை மேல என்ன பண்றாரு, அவரு ஏறி வந்தார் அப்படின்றதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். சோ இப்படி வராரு, வந்து அவர் என்ன பண்றாருன்னா ஆலயத்தை இந்த பக்கம் போய் ராஜாவா மாறுவார் பார்த்து இந்த பக்கம் வந்து ஆலயத்தை என்ன பண்றாருங்க சுத்திகரிக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம ஒவ்வொரு வருஷமும் தியானிக்கிறது வழக்கம். ஆனா இந்த ஆண்டு பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் சற்று வித்தியாசமா இந்த குருத்தோலை சம்பவத்திலிருந்து நமக்கு வேற ஏதோ ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும்படி விரும்புகிறார். ஆமென். அது என்னன்னா 2ஆம் வருகை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். சத்தமா சொல்லுங்க. அருமையானவர்களே, குருத்தோலையில் இருந்து வெளிப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. ஆமென். அப்படின்ற சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். என கவனிங்க, நம்ம வேதாகமம் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஆனது. ஆமென். நீங்க பழைய ஏற்பாடை பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாடை வாசிச்சீங்கன்னா முழுக்க 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 அதில் இருக்கிற எல்லா சத்தியங்களும் எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா இயேசுவினுடைய 1ஆம் வருகையை வெளிப்படுத்துகிறதா இருக்கும். ஆமென். நிறைய இடத்துல இயேசுவினுடைய 2ஆம் வருகை இருக்கும். ஆனா நிறைய சம்பவம், நிறைய தீர்க்க தரிசனங்கள் எதை குறித்து நீங்க பார்க்க முடியும் பழைய ஏற்பாட்டில் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய 1ஆம் வருகையை, அவர் தேவாதி தேவனாய் இருந்தும் மனிதராய் இந்த பூமிக்கு அவர் வரப்போகிறார், அவர் மனித அவதாரம் எடுக்க போகிறார் அப்படின்ற சத்தியத்தை நம்ம என்ன பண்ண முடியும்னா பழைய ஏற்பாட்டு முழுக்க படிக்க முடியும். ஆமென். உதாரணத்துக்கு நீங்க ஆதியாகமம் 3:15 எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் ஸ்திரீயின் வித்தா தன்னை வெளிப்படுத்த போகிறான்னு சொல்லி பிதாவாகிய தேவன் அங்க ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாயின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பிறப்பின் குறித்த அந்த செய்தியை நம்ம என்ன பண்ண முடியும்னா அங்கே பார்க்க முடியும். ஆமென். சத்தமா சொல்லுங்க. நீங்க யாத்ராகமம் 12வது அதிகாரத்தை எடுத்து வாசிப்பீர்களானால் அருமையானவர்கள், நீங்க கொஞ்சம் என்ன கவனிச்சுங்க, கவனிச்சாதான் இது புரியும். அதனால எழுதுகிறவர்கள் மட்டும் அந்த வசனங்களை எழுதி வச்சுங்க, மற்றபடி அப்படியே என்ன கவனிங்க. அருமையானவர்களே, யாத்ராகமம் 12வது அதிகாரத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா
அதாவது பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்படி இருக்க வேண்டும், அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது, பஸ்கா ஆடை போல இயேசு நம்முடைய பாவங்களுக்காக எப்படி பலியானார் அப்படின்ற சத்தியத்தை நீங்க அதுல இருந்து அறிந்து கொள்ள முடியும். அதாவது இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பிதாவின் ஆட்டுக்குட்டியா பூமிக்கு வரப்போறார், அவர் நமக்காக அடிக்கப்பட போறார், அவர் நமக்காக மரிக்க போறார் என்ற சத்தியங்களை நீங்க என்ன பண்ண முடியும்னா அந்த இடத்துல படிக்க முடியும். அல்லேலூயா. நீங்க அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 8:4 பாருங்க. பேழை, நோவாவுடைய பேழை எங்க போய் கடைசியா நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அராராத் என்கிற மலையின் மேல போய் நிற்கிறதா நம்ம பார்க்க முடியும். அருமையானே, அராராத் என்பதற்கு என்ன அர்த்தம்னா சாபம் திருப்பப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஆமென். பிதாவாகி தேவனுடைய கோபாக்கினை அதாவது மனிதர்களாகிய நம்ம மேல வந்த அந்த தண்டனையை யார் ஏற்றுக்கொண்டாங்கன்னா இயேசு மனிதனாய் பிறந்து அதை அவர் ஏற்றுக்கொண்டாரு. பாருங்க, அந்த நம்ம மேல வந்த சாபம் எப்படி ஆயிடுச்சுன்னா திருப்பப்படுது. யார் மேல திருப்பப்படுதுன்னா கிறிஸ்துவின் மேல திருப்பப்படுறது. அதுக்கு அடையாளமா இயேசு இப்படி பிறக்க போறாரு, நம்முடைய சாபங்கள் எல்லாம் அவர் மேல போகிற அந்த சத்தியத்தை அது என்ன பண்ணுதுன்னா அராராத் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆமென், ஆமென். நீங்க மீகா 5:2 பாருங்க. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகமே, உலகத்தை ஆள போகிற தேவாதி ராஜாதி ராஜா உன்னிடத்திலிருந்து தோன்றுவார் அப்படின்ற இயேசு கிறிஸ்துனுடைய அந்த முதலாம் வருகையை அங்கே பார்க்க முடியும் நம்ம. நீங்க அது மாத்திரமல்ல, ஏசாயா 9:6 பாருங்க. அதாவது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கு, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சர்வ வல்லமையுள்ள என்கிற இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நம்ம என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். அருமையானவர்களே, நேரத்தை நான் கருத்துல கொண்டு நான் சுருக்கமா சொல்ல விரும்புறேன். நீங்க பழைய ஏற்பாடு முழுக்க 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 ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்க வாசிப்பீர்களானால் எல்லா சத்தியங்களும் எல்லா காட்சிகளும் எதை நமக்கு வெளிப்படுத்துகிறதுனா இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆமென். இயேசு இப்படிதான் பிறக்க போறாரு, இயேசு இப்படிதான் மனுஷனா நம்ம பூமிக்கு வர போறாரு அப்படின்ற சத்தியத்தை அது வெளிப்படுத்தும். ஆமென். ஆனா நீங்க அப்படியே புதிய ஏற்பாடு எடுங்களேன், புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவே எதைதான் பத்தி பேசுறாரு அப்படின்னா இரண்டாம் வருகையை குறித்து பேசுவார். ஆமென், ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஒரு முறை சீஷர்கள் எல்லாம் போய் ஏசப்பா கிட்ட கேட்கறாங்க, ஆண்டவரே உங்க முதல் பிறப்பு எப்படி இருந்தது அப்படி கேட்கல. அவங்க கேட்கறது என்னன்னா உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கறத நீங்க பார்க்க முடியும். அப்போ பழைய ஏற்பாடு எப்படி முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையை பற்றி பேசுகிறதோ அது போல புதிய ஏற்பாடு எல்லா சம்பவங்களும் எல்லா சத்தியங்களும் எதுக்கு நேராய் நம்மளை நடத்துகிறது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையை குறித்து பேசுகிறதாக இருக்கிறது. ஆமென், ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆமென். அதுல ஒரு சம்பவம் தான் இன்றைக்கு நம்ம வாசித்த இந்த குருத்தோலை சம்பவம். ஆமென். இயேசு பெத்தானியா என்கிற அந்த கிராமத்திலிருந்து அவர் எங்க புறப்பட்டு வர்றாருன்னா கழுதையின் மேல ஏறி ராஜாவாக அவர் வீற்றிருந்து அவர் எங்க வர்றாருன்னா எருசலேமுக்கு வரார். எருசலேமுக்குள்ள வரும்பொழுது எந்த வாசல் வழியா? ஆக்சுவலா எருசலேமை சுற்றிலும் மதில் சுவர் இருக்கும். அந்த மதில் சுவரை சுற்றிலும் 12 வாசல்கள் இருக்கும். எத்தனை சொல்லுங்க? அது அந்த 12 வாசல்ல இயேசு கிறிஸ்து கிழக்கு வாசல் வழியா பிரவேசித்து அவர் எங்க போறாருன்னா ஆலயத்துக்குள்ள போய் ஆலயத்தை சுத்திகரிக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆமென். அதாவது குருத்தோலை ஞாயிறுல என்னங்க நடந்துச்சு? சிம்பிளா சொல்ற பாருங்க. பெத்தானியான்ற ஊர்ல இயேசு இருக்கிறாரு. அங்கிருந்து புறப்பட்டு ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் எருசலேமுக்கு. அப்படி வரும்பொழுது எதுல வர்றாருன்னா கழுதையின் மேல ஏறி வராரு. வரும்பொழுது எருசலேமுக்குள்ள என்டர் ஆகும் பொழுது 12 வாசல்கள் இருக்கு. ஆனா இவர் எந்த வாசல் வழியா நுழைகிறாருன்னா கிழக்கு வாசல் வழியா நுழைஞ்சு ஆலயத்துக்கு போய் ஆலயத்தை என்ன பண்றாருன்னா சுத்திகரிக்கிறார். இது புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாம் சொல்லுங்க. பெத்தானியால இருந்து புறப்படுறாரு. சொல்லுங்க, எங்களோட பெத்தானியால இருந்து புறப்படுறாரு. ஏன்னா இந்த கதை புரிஞ்சாதான் அதை நம்ம இரண்டாம் வருகையோட சம்பந்தப்படுத்த முடியும். சொல்லுங்க எல்லாரும். பெத்தானியால இருந்து புறப்படுறாரு. எதுல ஏறி வந்தாருங்க? வெரி குட். கழுத மேல யாருன்னா என்னன்னு அர்த்தம்? ராஜான்னு அர்த்தம். ராஜாதி ராஜான்னு அர்த்தம். ஓகே, குட். ராஜான்னு அர்த்தம். மூணாவது, அவரு எந்த நகரத்துக்கு போறாருங்க? எந்த வாசல் வழியா போறாரு? வெரி குட். ராஜா அரண்மனைக்கு போனாரா அல்லது தேவாலயத்துக்கு போனாரா? தேவாலயத்துக்கு போய் தேவாலயத்தை என்ன பண்றாருங்க? சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா.
இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையை நமக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது. ஆமென், ஆமென். ஏன் அப்படியே கவனிங்க. முதலாவது அவர் பெத்தானியாவில் இருந்து புறப்படுறார். பெத்தானியா என்பது லாசரு மரித்து உயிரோடு கூட எழுந்தாம் பாருங்க, அந்த நகரம், அந்த 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 கிராமம். ஆமென். லாசரு மரித்து உயிர்த்தெழுந்த அந்த கிராமம். இங்க பாருங்க, லாசரு கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறார். ஆமா தானுங்க, கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறார். கிறிஸ்து அவர் என்ன பண்றாருங்க, எழுப்புறார். என்ன கவனிங்க, பெத்தானியான்னு உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, லாசரு மரித்ததும் 4 நாள் கழிச்சு இயேசு கிறிஸ்து அவரை எழுப்பினதும் நமக்கு ஞாபகம் வருது இல்ல? ஆமா தானுங்க. அந்த பெத்தானியா பரலோகத்துக்கோட ஒப்பிடுங்க. பரலோகத்துல யாருங்க இருப்பாங்க? கிறிஸ்துவுக்குள்ள யாரெல்லாம் மரிக்கிறார்களோ அவங்க இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் உயிர் பெற செய்தாரோ அவங்க இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பெத்தானியா யோவான் 11 படிக்க முடியும், எழுதி வச்சுங்க, இப்ப டைம் இல்ல. இந்த பெத்தானியா பரலோகத்துக்கான அடையாளமா நம்ம எதை எப்படி சொல்ல முடியும்னா, வெளிப்படுத்தல் 14:13 எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அங்க நீங்க வாசிக்க முடியும். சரி, அப்படி ரெண்டாவது இன்சிடென்ட், அவர் எதை மேல ஏறி வந்தாருங்க? சத்தமா சொல்லுங்க. மத்திய 21 நீங்க பார்க்க முடியும், அவர் கழுதையின் மேலையும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலையும் அவர் என்ன பண்றாருங்க, ஏறி வரார். கழுதை மேல யாருன்னா என்ன அர்த்தம் சொன்னேன்? ராஜாவா அவர் வருகிறார் அப்படின்னு அர்த்தம். வெளிப்படுத்தல் சொல்லுகிறது 19:11 அவர் 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 2ஆம் வருகையில வரும்பொழுது, இந்த பூமியின் மேல் அவர் வரும்பொழுது வெள்ளை குதிரையின் மேல அவர் ஏறி, அவர் தொடையிலையும் அவர் நெற்றியில என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, ராஜாதி ராஜா என்கிற நாமம் எழுதப்பட்டிருக்கு வெளிப்படுத்தல. ஆமென், ஆமென். முதல் முறை ராஜாவா வராரு, கழுதையின் மேல ஏறி வராரு. 2ஆம் வருகையில் அவர் ராஜாதி ராஜாவா வரப்போகிறார். அப்பொழுது வெள்ளை குதிரையின் மேல ஏறி என்ன பண்ணுவார்னா அவர் வரார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. மூணாவது நான் உங்களுக்கு சொன்னேன், இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ள போகும் பொழுது கிழக்கு வாசல் வழியா அவர் என்ன பண்ணாருங்க, பிரவேசித்தார் அப்படின்னு சொன்னேன். ஆமென். இயேசு கிறிஸ்துவும் கூட சகரியா 14:4 எடுத்து வாச்சீங்கன்னா நீங்க நோட் பண்ணீங்க, நீங்க வீட்டுல போய் இதெல்லாம் தயவுசெய்து படிங்க. ஏன்னா முக்கியமான ஒரு செய்தி இது. கவனிங்க அருமையானே, வசனம் சொல்லுகிற சகரியால, அவர் பகிரங்கமா இந்த பூமியின் மேல வரும் பொழுது அவருடைய பாதங்கள் ஒலிவமலையின் மேல படும் பொழுது அந்த ஒலிவமலை 2ஆ பிளக்கும், ஒரு பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும். இங்க பாருங்க, அன்னைக்கு இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிழக்கு வாசல் வழியா போனார் பாருங்க. இன்னைக்கு என்ன பண்ணிட்டுக்கிறானுங்கன்னா அதை மூடி வச்சுக்கிறானுங்க. யாருன்னா மூடி வச்சுட்டானுங்க. ஏன்னா இந்த தீர்க்க தரிசனம் அவருக்கு தெரியும், பைபிள்ல இயேசு கிறிஸ்து இப்படி வரப்போறாரு, கிழக்கு வாசல் வழியா 2ஆம் வருகையில் உள்ள வரப்போறாருலாம் அவனுக்கு தெரியும். தெரிஞ்சதுனால அவன் என்ன பண்றானுங்கன்னா மூடி வச்சுட்டானுங்க, அதை சீல் பண்ணிட்டானுங்க, எப்படி வருவாருன்னு பார்த்தலாம் அப்படின்னு. ஆனா நடக்க போற சம்பவம் என்னன்னா, அவர் ஒலிவமலையின் மேல் வந்து அவருடைய பாதங்கள் படும் பொழுது அந்த அடைக்கப்பட்ட வாசல் எல்லாம் அதெல்லாம் என்ன ஆயிடுங்க, தரப்பு கண்டும் பாருங்க. அவர் கிழக்கு வாசலின் வழியாய் உள்ளே பிரவேசிக்க போகிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்க அருமையானே, கிழக்கு வாசல் வழியாய் உட்பிரவேசித்த இயேசு எங்க போனாருங்க? சத்தமா சொல்லுங்க. தேவாலயத்துக்கு போனார் பாருங்க. அதே போல இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வரும் பொழுது அவர் தேவாலயத்துக்கு போவார். ஆமென், ஆமென். உள்ள போய் என்னங்க பண்ணாரு? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. அவர் சுத்திகரித்தார். அதே போல 2ஆவது வருகையிலும் ஒரு சுத்திகரிப்பு இருக்கும். என்ன தெரியுமா நடக்கும்? என்ன கவனிங்க. சத்துரு, பிசாஸ் என்றும் பழைய பாம்பாகிய சாத்தான்னா நம்ம சொல்றோம் பாருங்க, அவன் என்ன பண்ணுவானா, ஆக்சுவலா இந்த 2ஆம் வருகையில அவன் வந்து நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி தேவாலயத்தெல்லாம் கட்டி கொடுத்து பலிப்பிடத்துல அவன் பலி செலுத்துவான் பாருங்க. முதல்ல 3 வருஷத்துல ஒன்றும் தெரியாது ஜனங்களுக்கு. முதல் 3 வருஷத்துல ஜனங்க நம்பிடுவாங்க, ஓ இவர் தான் இயேசு போலகுது அப்படின்னு நம்பிடுவாங்க. அடுத்த 3 வருஷத்துல பன்னியெல்லாம் எடுத்துட்டு வந்து பலியிடுவான் பாருங்க. அப்பதான் இவங்க கண்கள்லாம் திறக்கப்படும். ஓ இவர் இயேசு இல்ல, இது சாத்தாண்டான்னு புரிஞ்சிருவாங்க. புரிஞ்ச உடனே அவங்கள எதிர்ப்பாங்க, ஜூதர்கள் எதிர்ப்பார்கள். எதிர்க்கும் பொழுது அவன் என்ன பண்ணுவான்னா எல்லாரையும் ஒரு மாதிரி பிரச்சனைக்குள்ள கொண்டு போவான். இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் பொழுது கர்த்தர் வந்துருவார். அல்லேலூயா. வந்து அவனோடு கூட ஒரு பெரிய யுத்தம் நடக்க போகிறது, அர்மகதோன் யுத்தம். எல்லாம் சொல்லுங்க,
மெகதோ என்கிற பள்ளத்தாக்கு இஸ்ரவேல் தேசத்துல இருக்கு. சாத்தான் அவனுடைய கூட்டத்தை கொஞ்சம் கூட்டுவான். நம்முடைய கர்த்தர் அவருடைய தூதர்களோடு கூட பரம சேனையோடு கூட அவர் பரப்பட்டு வருவார் பாருங்க. வந்து சாத்தானுடைய கூட்டத்திற்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய கூட்டத்திற்கும் ஒரு பெரிய யுத்தம் நடக்கும். எனக்கு கவனிங்க, அந்த யுத்தத்துல நம்முடைய கர்த்தர் ஜெயிப்பார். அல்லேலூயா. நம்முடைய ராஜா ஜெயிப்பார். அவர் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக 1000 ஆண்டுகள் இந்த பூமியை அரசாட்சி செய்வார். அல்லேலூயா. இந்த சம்பவத்தை தான் இந்த குருத்தோலை ஞாயிறு நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆமென். என்ன கவனிங்க, ரொம்ப முக்கியமான காரியம். என்ன கவனிங்க, அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை 2 விதமா பிரிப்பாங்க. எத்தனை விதமா? என் கூட பேசுங்க. எத்தனை விதமா? 1 ரகசிய வருகை. எல்லாம் சொல்லுங்க. இந்த குருத்தோலை சம்பவம் இந்த 2 காரியத்தையுமே வெளிப்படுத்துது. அவர் ரகசிய வருகையும் நமக்கு வெளிப்படுத்துது. அவர் பகிரங்கமா இந்த பூமிக்கு வராரு பாருங்க, அதையும் வெளிப்படுத்துது. எப்படி பிரதர் சொல்றீங்க? எனக்கு கவனிங்க, பெத்தானியா இன்ஸ்டன்ட் அவருடைய ரகசிய வருகையும், பெத்தானியாவில் இருந்து ஆலயத்துக்கு வந்து சுத்திகரிக்கிறார் பாருங்க, அந்த காரியம் பகிரங்க வருகையை வெளிப்படுத்துது. இப்ப பகிரங்க வருகையை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? எனக்கு கவனிங்க, வெள்ளை குதிரையில் அவர் வர்றதும் ராஜாவா வர்றதும், கிழக்கு அந்த ஒலிவ மலையின் மேல வந்து அவருடைய பாதங்கள் பட்டு அந்த கிழக்கு வாசல் திறப்புண்டு, அந்த கிழக்கு வாசல் வழியா உள்ள போய் பிரவேசித்து ஆலயத்துக்கு போய் ஆலயத்தில் இருக்கிற சாத்தான யுத்தம் பண்ணி ஜெயித்து இந்த பூமி 1000 வருஷம் அரசாட்சி செய்வார் பாருங்க. இதுதான் பகிரங்க வருகை. எல்லாம் சொல்லுங்க. ரகசிய வருகைன்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு கவனிங்க, இப்ப இன்னைக்கு செய்தி அதுதான், ரகசிய வருகை. இது எதை வெளிப்படுத்துதுன்னா பெத்தானியா இன்ஸ்டன்ட் வெளிப்படுத்துது. என்ன கவனிங்க, பெத்தானியா இன்ஸ்டன்ட் ரகசிய வருகையை வெளிப்படுத்துது. எப்படி பிரதர்? எனக்கு கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? கவனிங்க அருமையானவர்களே, 3 பேர் இருக்கிறாங்க ரொம்ப முக்கியமானவங்க அந்த ஊர்ல. யார் யார் சொல்லுங்க? மார்த்தாள், மரியாள், லாசர். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. மார்த்தா, மரியா, லாசர். இந்த லாசர் கிறிஸ்துவுக்குள்ள நித்திரை அடைகிறார். கிறிஸ்துவுக்குள்ள நித்திரை செத்து போறாரு. அடக்கம் பண்ணிட்டாங்க. உடனே வந்து எழுப்பிட்டாரா? எல்லாம் சொல்லுங்க. உடனே வந்து எழுப்பிட்டாரா? எத்தனை நாள் ஆச்சுங்க? சத்தமா சொல்லுங்க. என்ன கவனிங்க அருமையானவர்களே, இந்த பூமியிலையும் அருமையானவர்களே கிறிஸ்துவுக்குள்ள நிறைய பேர் நித்திரை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். செத்த உடனே இயேசு வந்து வா போலாம் வீட்டுக்கு அப்படின்னு கூட்டின்னு போயிடுறாரானா? இல்ல, அவங்க எல்லாம் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். லாசர் எப்படி கல்லறையில இளைப்பாரினாரோ அதே போல அநேகர் கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறவர்கள் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, 4 நாள் கழிச்சு எப்படி இயேசு வந்தாரோ, இங்க பாருங்க வசனம் சொல்லுகிறது, அந்த நாளிகை ஆகிலும் அந்த நாளாகிலும் இயேசுவே சொல்றாரு, பிதா ஒருவருக்கு தவிர தூதர்களுக்கு கூட தெரியாது பண்ணிடுறார். ஆமென். அதே போல நீங்க பாருங்க, 4 நாள் கழிச்சு வர்றத மார்த்தாளுக்கு தெரியாது, மரியாளுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது பாருங்க. சீஷர்களுக்கு கூட தெரியல. திடீர்னு ஏசப்பா சொல்ற வாப்பா போலாம் பெத்தானியாக்கு அப்படின்னு மொத்தம் இவங்களுக்கே புரியுது. ஓ ஆண்டவர் கூப்பிடுறாருப்பா அப்படின்னு சொல்லி புரியுது. இங்க பாருங்க, கடைசி நாட்களாகி இந்த நாட்கள் அப்படிதான் நடக்க போகுது. ஆமென், ஆமென். என்ன கவனிங்க, எப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, ரகசிய வருகை. இயேசு பெத்தானியாவுக்கு வந்தது உலகம் முழுக்க தெரிஞ்சதா? பெத்தானியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், அதுவும் அந்த குடும்பத்தாருக்கு மட்டும்தான் தெரியுது. வசனம் சொல்லுகிறது, அந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட பிறகு நிறைய பேர் கிறிஸ்துவின் மேல என்ன பண்ணாங்க? நம்பிக்கை வைத்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப கவனிங்க, இயேசு கிறிஸ்து பெத்தானியாவுக்கு வந்து லாசரை உயிர்ப்பிக்கும் பொழுது நிறைய பேருக்கு தெரியும். அது ரகசிய வருகையா? ரகசியமா இருந்தது. அவர் வந்தாரு, அந்த குடும்பத்தை மட்டும் சந்திக்கிறார், லாசரை சந்தித்து உயிரோடு கூட அவர் என்ன பண்றாருங்க? எழுப்புறாரு. ரகசிய வருகை இப்படிதான் இருக்கும். ஆமென். ரகசிய வருகை யாருக்கு இருக்கும் அப்படின்னா, என்ன கவனிங்க ஒரு நிமிஷம், கிறிஸ்துவுக்குள்ள முதல்ல நித்திரை நீங்க எடுத்து வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். 1 கொரிந்தியர் 15:51 55 வரைக்கும் எடுத்து வாசிங்க. இன்னொருத்தர் 1 தெசலோனிக்கேயர் 4:13-18 வாசிங்க, சீக்கிரம் எடுங்க. 1 கொரிந்தியர் 15:51 55 வரைக்கும். இன்னொருத்தர் 1 தெசலோனிக்கேயர் 4:13-18 வரைக்கும் வாசிங்க. இதோ ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. இங்க கவனிங்க, வேதம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம எல்லாரும் நித்திரை அடையிறது இல்ல, ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படும். என கவனிங்க,
இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் நித்திரை அடையிறது இல்ல. சிலர் கிறிஸ்துவுக்குள்ள நித்திரை அடையிறது உண்மை. ஆனா சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, மார்த்தா மரியாளை போல அவருடைய வருகை காத்துட்டு இருப்பாங்க. ஆமென், ஆமென். இப்ப என்ன நடக்கும்னா, இயேசு எப்படி திடீர்னு வந்தாரோ அது போல ரகசியமா திடீர்னு வருவாருங்க. இது யாருக்கு மட்டும் தெரியுமா தெரியும்? யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்துல பங்கு பெறுகிறார்களோ, அவருடைய அந்த அப்பத்தை இயேசுவின் சரீரமாகவும் அவருடைய ரத்த அந்த திராட்சை ரசத்தை இயேசு கிறிஸ்துடைய ரத்தமாகவும் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ, அவருடைய சரீரம் அவருடைய ரத்தம் நமக்குள்ள எந்த அளவுக்கு உள்ள போதோ அப்பொழுதுதான் அவருடைய சத்தம் நமக்கு என்ன பண்ணுங்க. அதனால தான் உங்களை பார்த்து சொல்றது, சீக்கிரமா ஞானம் எடுங்க, சீக்கிரமா பந்தியில வந்து என்ன பண்ணுங்க, பங்கு பெறுங்க அப்படின்னு சொல்றது. ஆமென். இப்ப என்ன கவனிங்க, லாசரு இயேசு கிறிஸ்து ரகசியமா வராரு. வந்து என்ன பண்றாருன்னா, அந்த அந்த லாசரு உயிரோடு கூட எழுப்புகிறது போல. படிமா, அதுக்கப்புறம் படிமா. எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். கவனிங்க, கவனிங்க. லாசரு அது மாதிரி தானே எழுந்தாரு. சொல்லுங்க, லாசர் என்ன பண்றாரு? உயிரோட. கிறிஸ்து ரகசியமா வராரு, வந்து லாசரு உயிரோடு கூட எழுப்புறார். இந்த சம்பவம் தான் கடைசி நாட்களாகி இந்த நாட்கள்ல நடக்க போகுது. ஆமென். இயேசு கிறிஸ்து மத்தியாகாயத்துல வந்து நிப்பாரு, மேகங்கள் மீதுல வந்து நிப்பாரு, எக்காலங்கள் தொனிக்கும். அருமையானவர்களே, அந்த எக்கால சத்தம் நமக்கு கேட்கும் பொழுது என்ன பண்ணப்படும்னா, முதலாவதாக கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சாரு பாருங்க, மரிச்சிருக்கிறாங்க பாருங்க. இப்ப நம்ம ஐயாலாம் மரிச்சாரு பாருங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? முதல்ல எழுந்திருப்பாங்க. பிற்பாடு வசனம் சொல்லுகிறது, உயிரோடு இருக்கிற நம்ம எல்லாம் அவருக்கு மறுரூபமாக எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென். சத்தமா சொல்லுங்க. பிரசங்க கேட்டுனே இருப்பீங்க, திடீர்னு ஆளை காணோம். உங்க ட்ரெஸ் எல்லாம் மட்டும் இங்க இருக்கும், நீங்க பரலோக மேனியை போட்டு மேல பறந்துருவீங்க. நம்ம எல்லாம் அப்படியே போயினே இருப்போம் மேல. சிஸ்டர் வந்துட்டீங்களா? நான் மேல போயினே கேட்பேன். பாருங்க, மேல போயினே இருக்கும்போது கேட்பேன், சிஸ்டர் வந்துட்டீங்களா? பிரதர் வந்துட்டீங்களா? பாருங்க, அந்த அக்காவை அப்பே சொன்ன ஞானஸ்தானம் எடுக்க சொல்லி, ஐயோ காணுமே, நான் ஒரு பக்கம் பெனாத்தின்னு போயினுப்பேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐ ஜாலி, நான் வந்துட்டேன் மேல அப்படின்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு ஜாலியா மேல வந்து நிப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் பறப்போம் பாருங்க. பறக்கும் பொழுது மேல இருந்து பார்ப்போம். அப்பதான் ஒரு அம்மா லேட்டா வந்து சர்ச்சுக்கு, அப்பே சொன்ன சர்ச்சுக்கு சீக்கிரம் வா சீக்கிரம் வான்னு கேட்டுச்சா அந்த அம்மா? பாரு, விட்டுட்டு போயிட்டு நம்ம மேல ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பாருங்க, மேல பறந்து போயின்னு இருப்போம். அல்லேலூயா. முதலாவதாக கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? எழுந்திருப்பாங்க. அவங்க முன்னாடி போயின்னு இருப்பாங்க. பிற்பாடு உயிரோடு இருக்கிற நாம் என்ன பண்ணுவோம்னா, மறுரூபமாக்கப்பட்டு பரலோக மேனி நாம் அணிந்தவர்களாக நாம் என்ன பண்ணுவோம்னா எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென், ஆமென். படிமா, படிமா. அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையும் என்ன பண்ணப்படும்னா தரித்துக்கொள்ள. நீங்க 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்திலையும் 13-18 வரைக்கும் வாசிங்களேன். சீக்கிரம் வாசிங்க. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர் நிமித்தம் நீங்க நம்பிக்கை அற்றவர்களாக மற்றவர்களை போல துக்கிக்காதீங்க. அப்பா எழுந்துட்டீங்களா? பரவாயில்ல, துக்கிக்காதீங்க. ஒருவேளை அம்மாவை நீங்க எழுந்துட்டீங்களா? துக்கிக்காதீங்க. ஏன்னு வசனம் சொல்லுதுன்னா, படிங்க சிஸ்டர். இயேசுவானவர் எப்படி இந்த பூமியில மனிதனாய் வந்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தாரோ, அதே போல என்ன நடக்க போகுதுன்னா, படிங்க சிஸ்டர். விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள்ள யாரெல்லாம் நம்ம சபைக்காரங்க யாரெல்லாம் நித்திரை அடைந்தாங்களோ, விசேஷமா ஒரு சில பேர்லாம் நான் சொல்றேன் பாருங்க, எல்லாரும் பேரும் சொல்ல முடியாது. நம்ம அப்பா கடந்த நாட்கள்ல இறந்துட்டாங்க. அவங்க கிறிஸ்துவுக்குள்ள நித்திரை அடைஞ்சாங்க. நம்ம ஸ்ரீதர் அண்ணன், அவங்க எதில் நித்திரை அடைஞ்சாங்க? கிறிஸ்துவுக்குள்ள. நம்ம அம்மா, அம்மா பேர் என்னங்கம்மா? சாரிம்மா மறந்துட்டேன். முனியம்மா, அவங்க எல்லாரும் பாருங்க, அவங்கள எதில் நித்திரை அடைஞ்சிருக்கிறாங்க? ஆமா, அவங்க மரணம்லாம் ரொம்ப அற்புதமான மரணம். அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க, துக்கப்படாதீங்க. ஏன்னு சொல்றாங்க பாருங்க, இயேசுவானவர் மரித்து பின்பு உயிர்த்தெழுந்தது போல இயேசுக்குள்ள யாரெல்லாம் நித்திரை அடைஞ்சாங்களோ அவங்க எல்லாம் முதலாவதாக என்ன பண்ணுவாங்க? படிங்க சிஸ்டர், படிங்க சிஸ்டர். கொண்டு வருவார். கர்த்தருடைய வருகை மட்டும்
உயிரோடு இருக்கிற நாம் முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவாரு. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சவங்க என்ன பண்ணுவாங்க? முதலாவது எழுந்திருப்பாங்க. பிற்பாடு உயிரோடு இருக்கிற நாம் என்ன பண்ணுவோம்னா அவருக்கு மறுரூபமாக்கப்படுவோம், அவருக்கு எதிர்கொண்டு போவோம்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆமே. இந்த பெத்தானியால நடக்குது பாருங்க இன்ஸ்டன்ட். அப்படியே டிட்டோ இயேசு கிறிஸ்துனுடைய ரகசிய வருகையை நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆமே. இங்க பாருங்க, மார்த்தாள் மரியாளுக்கு மட்டும்தான் அறிவிக்கப்படுது இயேசு வராருன்னு சொல்லி. ஆமே ஆமே. என்னங்க, ஏன் ரகசிய வருகையில மார்த்தாள் மரியாளுக்கு மட்டும் அந்த இன்சிடென்ட் அறிவிக்கப்படுது? ஏன் ரகசிய வருகையில முதல்ல கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறவங்க எழுந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணப்படுதுங்க? ஆமா, இந்த சம்பவம்லாம் நடக்குது. நம்ம என்ன பண்ண கர்த்தர் விரும்புறாரு, இதில் இந்த சம்பவத்திலிருந்து இயேசு கிறிஸ்து எங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க விரும்புறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா என்ன கவனிங்க. ஒரே ஒரு காரியம் தான் நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். என்னன்னா, எல்லாரும் மத்திய 24வது அதிகாரத்தை எடுத்து வச்சுங்க, எல்லாரும் எடுத்து வச்சுங்க. ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னா, என்ன கவனிங்க அருமையானவர்களே, என்ன கவனிங்க. இந்த பூமியில சபைக்குள்ள அநேகர் கிறிஸ்துவின் நிமித்தம், வயதின் நிமித்தம், பாடுகளின் நிமித்தம் என்ன பண்றாங்கன்னா, நித்திரை என்கிற அந்த மரணம் என்கிற அந்த வழியாக என்ன பண்றாங்கன்னா கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆமே. அது யாரும் தடுக்க முடியாது. ஆமா தானுங்க? சொல்லுங்க. மரணத்தை யாராலும் என்ன பண்ண முடியாதுங்க. அதாவது ஒரு மனுஷன் என்னைக்கு பறக்கிறானோ அன்னைக்கே கர்த்தர் என்ன பண்றாருன்னா அவனுடைய மரண நாளையும் என்ன பண்றாருங்க, எழுதி வைக்கிறார். என்ன கவனிங்க அருமையானவர்களே. அப்படி எழுதும் பொழுது, அதாவது கிறிஸ்துனுடைய வருகை தாமதிக்குமானால் முதலாவதாக நம்முடைய மரணம் இருக்கும். அவருடைய வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்கு அப்படின்னா நம்முடைய உயிர்த்தெழுதல் என்ன இருக்கும்னா இருக்கும். ஆமேன். அப்ப இந்த ரகசிய வருகை எப்போ இருக்கும் பிரதர்? இந்த ரகசிய வருகை எப்போ இருக்கும் பிரதர் நீங்க கேட்பீர்களானால், அதற்காக தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறேன். சில காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி, உங்களை தட்டி எழுப்பி, இந்த ரகசிய வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தப்படணுன்றதுக்காக ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஆமே. சில காரியங்களை நம்ம வாசிக்க போறோம். மத்திய 24வது அதிகாரம் எடுத்துக்கங்க, 3வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். பின்பு கவனிங்க. இந்த ஒலிவ மலை அப்படின்னாலே என்னன்னா ஒரு ஸ்பெஷல். என்னதுங்க ஸ்பெஷல்? எல்லாம் சொல்லுங்க. என்னதுங்க? இந்த குருத்தோலை பவனி ஆரம்பிக்கிறது எங்க இருந்துன்னா இந்த ஒலிவ மலையில தான் ஆரம்பிக்குது. இயேசு முதல் வருகையில வந்து அவர் மன்னிக்கணும், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுறாரு இல்லைங்களா? உயிரோடு எழுந்து அவர் என்ன பண்றாருன்னா எல்லாருக்கும் தன்னை உயிரோடு இருக்கிறவரை காண்பிக்கிறார். காண்பித்து பின்பு என்ன பண்றாருன்னா அவர் எடுத்துக்கொள்ளப்படுறாரு பாருங்க. அவர் எடுத்துக்கொள்ளப்படுறாரு பாருங்க. அதுவும் எங்க நடக்குதுன்னா ஒலிவ மலையில் நடக்குது. 3வது, அவர் ஒலிவ மலையிலிருந்து எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல 2ஆம் வருகையில் அவர் வரும்பொழுது எங்க வராருன்னா ஒலிவ மலைக்கே வரார். அல்லேலூயா. சரி, இப்ப சீஷர்களோடு இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையில உட்கார்ந்துட்டு இருக்கிறார். உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, சீஷர்கள்லாம் வந்து படிங்க சிஸ்டர். சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். ஆமென். சத்தமா சொல்லுங்க. இப்ப நீங்க கேட்க போறது ரொம்ப முக்கியமான செய்தி. அதனால ரொம்ப கவனமா கவனிங்க. ஒரு குடும்பத்துல 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேர்ல ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறான், 2 பேர் என்ன பண்றாங்கன்னா உயிரோடு இருக்கிறாங்க. சபைக்குள்ள அநேகர் இருக்கிறோம். சிலர் வயது நிமித்தமா, சில பாடுகள் நிமித்தமா, வியாதி நிமித்தமா அவங்க என்ன பண்றாங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ள அந்த மரணத்துக்குள்ள கடந்து போகிறார்கள். மார்த்தாள் மரியாளை போல சிலர் உயிரோடு கூட இருக்கிறாங்க. அவங்க எப்படி இயேசு எப்ப வருவாரோன்னு காத்துட்டு இருந்தாங்களோ அது போல சபையில் இருக்கிற நீங்களும் நானும் அவர் எப்ப வருவாரோன்னு காத்துட்டு இருக்கணும். ஆமேன். பிரதர், கிட்டத்தட்ட 2000 வருஷமா எல்லாரும் இதுதான் பிரதர் சொல்றாங்க. என்ன பிரதர் பண்றது, எப்பதான் அவர் வருவார் பிரதர்? சில காரியங்களை உங்களுக்கு இந்த காலை நேரத்தில் காண்பித்து முடிக்க விரும்புகிறேன். 5வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். ஏனெனில் அநேகர் வந்து
என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று உங்களை வஞ்சிப்பாங்க. எல்லாம் சொல்லுங்க, உங்களை என்ன பண்ணுவாங்க? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இயேசு சீக்கிரம் வரப்போறாருன்றதுக்கான முதல் அடையாளம் என்ன தெரியுங்களா? என்ன கவனிங்க, நீங்க வஞ்சிக்கப்படுவீங்க. நீங்க வஞ்சிக்கப்படுவீங்க. கூடுமான மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களே வஞ்சிக்கப்படுவாங்க. சபையில் இருக்கிற நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால தான் உங்களை பார்த்து நான் தயவா சொல்றது, சபையை விட்டுட்டு வேற ஒரு காலம் இருந்துச்சு, உங்களுக்கே தெரியும். ஒரு காலம் இருந்துச்சு, அங்க சிலர் ஒரு அண்ணன் நடத்திட்டு இருந்தார் பழைய மனையில. நான் என்ன சொன்னேன், அங்க போங்க, அவர் நல்லா தான் நடத்துறாரு அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு தெரியும், சனிக்கிழமை நான் அந்த ஊழியத்துக்கு வந்த புதுசுல சனிக்கிழமை ஆனா நமக்கு வந்து ஒரு கூட்டம் இருக்கும். சனிக்கிழமை ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா கூடி ஜெபிப்போம் சபையில. ஆனா அந்த அண்ணன் அவர் பிரேயர் நடத்துறாருன்றதுக்காக நம்ம ஜனங்களாம் அங்க போய் ஆசீர்வதிக்கப்படணுன்றதுக்காக சனிக்கிழமையா இருந்தது வெள்ளிக்கிழமையை மாத்தினேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க கொஞ்சம் வழி மாறும் பொழுது நான் சொன்ன உங்ககிட்ட, தயவு செய்து போகாதீங்கன்னு சொன்னா இல்லைங்களாங்க? சத்தமா சொல்லுங்க. நான் திரும்பவும் சொல்லுவேன், சபைக்கு தயவா சொல்லுவேன், இந்த சபையை தவிர வேற யாருன்னா எதனா ஆராதனைக்கு கூப்பிட்டாங்க, வாங்க நாங்களும் கூட்டம் நடத்தணும் கூப்பிட்டா தயவு செய்து போவாதீங்க. பாஸ்டர் ஏதோ மனசுக்குள்ள வச்சுன்னு சொல்றாரு, மனசுக்குள்ள வச்சு சொல்லணுன்றது எனக்கு இல்லை. திரும்பவும் சொல்றேன், இது கடைசி காலம். நீங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கூடாது. உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு மெய்ப்பனை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். அதில் நிலைச்சிருங்கன்னு கர்த்தர் சொல்றார். அதுக்கு மீறி நீங்க போவீர்களானால் அது உங்க விருப்பம், உங்களுக்கும் அது ஆண்டவருக்குமான ஒரு காரியம். முதல் காரியம், வஞ்சிக்கப்படாதீங்க. தயவு செய்து ஜாக்கிரதையா இருங்க. இன்னைக்கு அதாவது பிசாசு வந்து இங்க பாருங்க, 2 கொம்பு வச்சுக்கின்னு கருப்பா பல்லு எல்லாம் நீட்டா வச்சுன்னு அப்படியே வந்து உங்களை பயமுறுத்த மாட்டான். பிசாசு எப்படி தெரியுமா வருவான் கடைசி காலத்துல? சோத்திர பிரதர், சோத்திர சிஸ்டர், நானும் கிறிஸ்டின் தான் பிரதர் அப்படின்னு சொல்லுவான். என்ன சொல்லுவான்? வாங்க நானும் ஒரு கூட்டம் நடத்துறேன், நீங்க பாட்டு பாடுங்க, நீங்க வந்து மெசேஜ் கொடுங்க, நீங்க வந்து எதனா பண்ணுங்க, அப்படிதான் கூப்பிடுவான். கூப்பிட்டு, பிரதர் என்ன நினைச்சிருக்கிறீங்க, உங்களை விட அங்க சூப்பரா பிரசங்கம் பண்றாங்க நீங்க சொல்லலாம், என்னை விட 1000 மடங்கு சூப்பரா பிரசங்கம் பண்ணலாம். என்ன கவனிங்க, கவனிங்க. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசமா இருந்தப்ப பிசாசு வந்தானா இல்லையா? சொல்லுங்க. அவன் வந்து பயமுறுத்தினானா? சொல்லுங்க. அவன் எதங்க பேசினான்? சத்தமா சொல்லுங்க. வசனம் தான் பேசுறான். ஆனா சின்ன கரெக்ஷன். ஆதாம் ஏவாளை சந்திக்கும் பொழுது அவன் ஏதோ ஒன்று எடுத்து பேசலைங்க, வசனத்தை தான் பேசுறான். ஆனா சின்ன கரெக்ஷன். இயேசு சொல்றாரு, இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். அவன் சொல்றான், சாகவே சாவது இல்லை, சாவதான் அவனும் பேசுறான். ஆனா அவன் பேசும்போது முடிக்கும் போது எப்படி முடிக்கிறான்? இல்லைன்னு முடிக்கிறான். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுக்காக கர்த்தர் ஒரு மெய்ப்பனை கொடுத்திருக்கிறார், அவர் உங்களுக்காக ஜெபிக்கிறார், அது போனது போதும்னு நீங்க நினைங்க. ஆமென். சபை ஜனங்களை ஆட்டுக்குட்டின்னு சொன்னது தப்பா போச்சுங்க. சபைகளெல்லாம், சபையில் இருக்கிற மக்கள் என்னன்னு சொன்னது தப்பா போச்சு. ஆடுங்கன்னு சொன்னது தப்பு. நான் மெய்ப்பன், நீங்க ஆடுங்கன்னு சொன்னது என்ன ஆச்சுங்க? ஆட்டினுடைய சுபாவம் என்னன்னா, பெரிய பாஸ்டர் தான் சொல்லுவார் அடிக்கடிக்கு, அது 7 ஊர் புள்ளியும் மேய்ஞ்சிட்டு அந்த 7 ஊர் தண்ணியும் குடிச்சிட்டு ஓட்டிட்டு வரும்போது அது என்ன பண்ணுமா, குறைக்கு பக்கத்தில் இருக்கிற பயிரையும் போய் மேயுமா, அவங்ககிட்ட சண்டை வாங்க விடுமா நம்மளை. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, எல்லா இடத்துலையும் போய் எடுக்கக்கூடாது. உங்களுக்குன்னு கர்த்தர் ஒன்று வச்சிருக்கிறாரா, ஜாக்கிரதையா, வஞ்சிக்கப்படாதீங்க. ஆமே சொல்லுங்க. ஆரம்பெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் பிரதர் போச்சு, இப்போ நீங்கள் பேசுகிறதா ஒரு மாதிரி இருக்குதுன்றீங்களா? நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. கர்த்தர் சொன்னதை உங்களுக்கு நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஆமே சத்தமாக சொல்லுங்க. 2வது வசனம், 6வது வசனம் சொல்லுகிறது, யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இங்கே பாருங்க, இஸ்ரவேலுக்கும் அமாசுக்கும் ஒரு போர் நடந்துகிட்டே இருக்குது. இன்னும் பிரச்சனை போயினே இருக்குது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனை போயினே இருக்குது. கோதுமை விலைலாம் ஏறிச்சா இல்லைங்களாங்க? ஏன் இந்த மாதிரி யுத்தங்கள் நடந்துகிட்டே இருக்கு, இன்னும் நடந்துகிட்டே இருக்கு, போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. நீங்க 7வது வசனத்தை வாசிங்க. ஜனத்துக்கு விரோதமா ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் என்ன பண்ணுவாங்க? சத்தமா சொல்லுங்க. எழும்பும்.
கவனிங்க, நம்ம உள்நாட்டு போர், நம்ம ஊர்ல பாருங்க உள்நாட்டு போர் நடக்குதுங்களா இல்லைங்களாங்க? மணிப்பூர்ல கலவரம் நடந்துச்சா இல்லைங்களா? ஏராளமான பேர் என்ன பண்ணப்பட்டாங்க? கொல்லப்பட்டாங்க. உள்நாட்டு போர், ஜாதிக்கு ஜாதிக்கு அடிச்சுக்கிறாங்க, மதத்துக்கு இருக்கிறவங்களை அடிச்சுக்கிறாங்க. எவ்வளவு பிரச்சனைங்க தேசத்துல. உள்நாட்டு போர், ஜனத்துக்கு விரோதமா ஜனங்க எழும்பி கொண்டு இருக்கிறாங்க. அருமையானவர்களே, நீங்களும் நான் இருக்கிறது கடைசி நாட்கள். இயேசு சொல்றாரு, உலகத்தின் முடிவுக்கும் என்னுடைய வருகைக்கு அடையாளம் என்ன தெரியுமா? இதெல்லாம் சம்பவிக்கும் சொல்றாரு. ஆமென். முதல்ல வஞ்சிக்கப்படுவீங்க. ரெண்டாவது யுத்தங்கள் செய்தி எல்லாம் கேள்விப்படுறீங்களா? கேள்விப்படுறீங்களா இல்லீங்களா? சொல்லுங்க. மூணாவது அங்க சொல்ற வசனம் சொல்கிறது, ஜனத்துக்கு விரோதமா ஜனம் எழும்புது, பஞ்சம். இலங்கையில நம்ம கேள்விப்பட்டோம், உணவு பஞ்சம் வந்து சாப்பாட்டு கூட வழி இல்லாம ஒரு மூட்டை அரிசி, 1 கிலோ கோதுமெல்லாம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வித்ததை நம்ம பார்த்தோம். ஆமென். பஞ்சத்திமித்தமா அநேகர் செத்து போனாங்க. பஞ்சத்திமித்தமா அநேகர் வேற வேற தேசங்களுக்கு பெயர்ந்து போயிட்டாங்க. பாருங்க, பாகிஸ்தான்ல ஒரு பெரிய பஞ்சம் வந்துச்சு பாருங்க. இந்தியா தேசத்துல உணவு பஞ்சம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இந்த தேர்தல் வரைக்கும் தான் தப்பிப்பீங்க. தேர்தலுக்கு இப்பயே அரிசி விலை 500 ரூபாய் கிட்டத்தட்ட ஏறிச்சா இல்லைங்களாங்க? சொல்லுங்க. ஒண்டியா பேசுறது டயர்டாயிடுது, கொஞ்சம் சொல்லுங்க. ஏறி இருக்கா இல்லையா? என்ன சொல்றாங்க தெரியுமா? தேர்தலுக்காக தான் இப்படி வச்சிருக்கிறானுங்க. தேர்தல் முடியட்டும், அப்போ தெரியும் உங்களுக்கு. உணவு பஞ்சம் பயங்கரமா நம்முடைய இந்திய தேசத்துல வரப்போகுதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அருமையானவர்களே, பஞ்சத்தை பத்தி கேள்விப்படுவீங்க. அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது, கொள்ளை நோய், கொரோனா கேள்விப்பட்டமா இல்லையா? உலகத்துல ஏகப்பட்ட புது நோயா வந்துனே இருக்குது. செத்துனே இருக்கிறாங்க ஜனங்க. ஒவ்வொரு நாளும் கொள்ளை நோய்கள் வந்துட்டே இருக்குது பாருங்க. அது மாத்திரம் இல்ல, வசனம் சொல்லுது, பூமி அதிர்ச்சியை கேள்விப்படுவீங்க. என்னங்க? பிலிப்பியன்ஸ்ல 3 மாசத்துக்கு முன்னாடி 7.5 செக்டார்ல பூகம்பம். கலிபோர்னியால 1 மாசத்துக்கு முன்னாடி, சீனால 4.61 அளவுக்கு, துர்க்கி, நேபாளில் 5 மாசத்துக்கு முன்னாடி, நம்ம இந்திய தேசத்துல நேபாளில், ஜப்பான்ல ஏகப்பட்ட நிலநடுக்கம் வந்துட்டே தான் இருக்குது. கேள்விப்பட்டுட்டே தான் இருக்கிறோம். ஆமென். சத்தமா சொல்லுங்க. நீங்க வீட்டுக்கு போய் தயவு செய்து இந்த 24வது அதிகாரத்தை முழுசா படிக்கணும்னு நான் அன்பை நான் கேட்டுக்கொள்கிறேன். 9வது வசனத்தை வாசிங்க. உங்களை கொலை செய்வாங்க. கிறிஸ்தவம் கொலை செய்யப்பட்டு இருக்கிறாங்களா இல்லைங்களா? சொல்லுங்க. கவனிங்க. ரஷ்யால தீவிரவாதிகள் மூலியமா கிறிஸ்தவங்க தாக்கப்பட்டு 62 பேர் போன வாரத்தில் செத்து போனாங்க. நம்ம ஊர்ல சுவிசேஷத்தை அறிவிக்க போனவங்களை பெண்கள்னு கூட பார்க்காம அவமானப்படுத்தி ரொம்ப ஒரு மாதிரி நடந்திருக்கிறாங்க. கன்னியாகுமரியில இங்க பாருங்க, கிறிஸ்தவங்க அதிகமா இருக்கிற தமிழ்நாட்டில் எங்க தெரியுமா அதிகமா இருக்கிறாங்க? கன்னியாகுமரி ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவ மாவட்டம் அது. அந்த ஊர்ல சபைக்குள்ள வெடிகுண்டு வீசி இருக்கிறாங்க. நிறைய பாதிப்புகள் உண்டாயிருக்கு. என்னை கவனிங்க அருமையானவர்களே, என் நிமித்தம் நீங்க கொலை செய்யப்படுவீங்கன்னு வசனம் சொல்லு. கொலை செய்யப்பட்டு இருக்கிறோமா இல்லையா? சொல்லுங்க. அடுத்து படிங்க சிஸ்டர். இப்போ இங்க கவனிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. பாருங்க, 10 வருஷத்துல மோடி ஐயா என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாரோ யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க முஸ்லிமோட நல்லா பழகி இருந்தீங்க, இந்துக்களோட நல்லா பழகி இருந்தீங்க. இப்ப இந்துக்கள் என்ன பண்றானா, கிறிஸ்தவரை பார்க்கும்போது ஒரு மாதிரி பார்க்கறான். நாங்கெல்லாம் இந்து, நம்மள அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி கிடையாதுங்க. நம்ம எந்த ஊருக்குன்னா போவோம், அவனும் நம்ம வீட்டுக்கு வருவான். நம்ம எல்லாம் சகஜமா இருந்தோம். வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு, நம்ம எல்லாம் சகஜமா இருந்தோம். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஜனங்களுக்கு ஒரு விதமான வெறியை ஏத்தி விட்டுக்கிறானுங்க. அவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, அவனுக்கு ஒரு பேரை சொல்லி அப்படியே சுத்தின்னு இருக்கிறானுங்க. நம்மள ஒரு மாதிரி பாக்குறானுங்க. பகைக்கப்படுறோம் எல்லாராலையும். ஆமா தானுங்களா இல்லைங்களாங்க? சொல்லுங்க. 11 பாருங்க. கள்ள தீர்க்கதரிசிங்க வருவாங்க. கள்ள தீர்க்கதரிசிங்க எழும்புவாங்க. இங்க கவனிங்க. எங்கன்னா தீர்க்க தரிசன கூட்டம் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றாங்கன்னா தயவு செய்து நம்பாதீங்க, கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா பிரதர்? என்னன்னு தெரியல பிரதர், வாழ்க்கை அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு பிரதர். யாராகில என் தலைமையில கை வச்சு எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொன்னா நல்லா இருக்கும் பிரதர் அப்படின்னு நீங்க சொல் நினைக்காதீங்க. இங்க பாருங்க, தீர்க்க தரிசனமானாலும் இங்க பாருங்க எல்லாமே ஓய்ந்து போயிடுங்க.
ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் ஒழிந்து போகாது, வார்த்தை. சத்தமா சொல்லு, எது ஒழிந்து போகாது? நீங்க சபைக்கு வரும் பொழுது வார்த்தை வருதான்னு பாருங்க. வார்த்தையை பிரசங்கிக்கிறாங்களான்னு அங்க ஓடுங்க, அங்க ஓடுங்க. வார்த்தையை பிரசங்கிக்கிற இடத்துல ஓடுங்க. உங்களுக்கு யாரா தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, தீர்க்கதரிசி வந்துட்டாங்கன்னா இந்த கடைசி காலத்துல நம்பாதீங்கன்ற. இது கடைசி காலமா இருக்கிறதுனால அப்படிப்பட்டவங்களை மேக்சிமம் நம்பாதீங்கன்ற. ஆமென். இங்க பாருங்க, பிசாசாலியும் உங்க எதிர்காலத்தை சொல்ல முடியும். பைபிள்லயே அதுக்கு ஆதாரம்லாம் இருக்குது. நான் நிறைய பிரசங்கிச்சிருக்கிறேன் உங்ககிட்ட. இப்ப டைம் இல்லை, அப்படி படிங்கம்மா, படிங்க சிஸ்டர். 12 படிங்க. அக்கிரமம் மிகுதியாவதுனால அநேகருடைய அன்பு என்ன ஆயிடுங்க? எல்லாம் சொல்லுங்க. இங்க பாருங்க அருமையானவர்களே, நம்ம ஒரு காலத்துல கொலை குற்றங்கள் எல்லாம் எங்கெங்கயோ கேள்விப்பட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம ஊர்ல, நம்ம வீட்டுல, நம்ம பக்கத்திலேயே கேள்விப்படுறோம். அன்பு தனிஞ்சு போறதுனால தான் என்ன நடக்குது தெரியுமா? சின்ன குழந்தைங்கன்னு கூட பார்க்காம திருடுறானுங்க. திருடி உறுப்புகள் எல்லாம் எடுத்து வித்து அந்த பணத்தை என்ன பண்றாங்கன்னா வீதியில வீசிட்டு போயிடறாங்க, குப்பையில வீசிட்டு போயிடறானுங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், போன மாசத்துல பாண்டிச்சேரியில 9 வயசு குழந்தைங்க, 9 வயசு குழந்தை 2 அரக்க குணமுள்ள மனிதர்கள் என்ன பண்ணாங்க, மனுஷங்களே அவனுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு பண்ணதெல்லாம் அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு. எப்படிங்க அவங்களால இப்படி முடியுது? ஏங்க ஒரு பெண் குழந்தைய பார்க்கும்பொழுது அல்லது ஒரு பெண்களை பார்க்கும்பொழுது நம்ம அம்மாவை போல பார்க்க முடியாதா? நமக்கு ஒரு ஒருத்தன் 50 வயசுக்கு மேல ஒருத்தன், அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்காதா? அவனுக்கு குழந்தைங்க வந்து பிறந்திருக்காதா? ஒரு 9 வயசு குழந்தைய பார்க்கும்போது அவன் எப்படிங்க பார்த்துருக்கணும்? அந்த குழந்தைய ஒன்று தன் தாயை போல பார்த்துருக்கணும், அல்லது நம்ம பிள்ளைய போல பார்த்துருக்கணும், கூட பிறந்தவங்களை போல பார்த்துருக்கணும். ஆனா அவங்க பார்க்கறது எப்படி பார்க்கணும்? மிருகம் கூட அப்படி பண்ணாதுங்க. மிருகம் கூட அப்படி பண்ணாது. மிருகத்தினுடைய மோசமா பண்ணி வச்சிருக்கிறானுங்க. அந்த குழந்தை செத்தே போச்சு பாருங்க. காரணம் என்ன தெரியுங்களா? அன்பு தனிஞ்சு போச்சு இந்த கடைசி நாட்கள்ல. அதனாலதான் இவனுங்க என்ன பண்றாங்கன்னா இரக்கமற்ற செயல்களை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நான் பெற்றோருக்கு ஒரு விஷயத்தை தயவாய் சொல்லுவேன். உங்களுக்கு பெண் பிள்ளைகள் இருப்பார்கள், ஆனா பெண் பிள்ளைங்கன்ட்டு இல்லை, பிள்ளைங்க இருப்பாங்கன்னா தயவு செய்து யாரையும் நம்பி அனுப்பாதீங்க. அப்பா கூட போட்டோம், அம்மாவாகிய உங்க கூட வரட்டும். அப்பா அம்மா தவிர்த்து தாத்தா கூட போறாருங்க, பாட்டி கூட நான் அவங்களெல்லாம் தவறுன்னு சொல்லலை, புரிஞ்சுக்குங்க, தப்பா புரிஞ்சுக்க போறீங்க. நீங்க யாரையும் நம்பி அனுப்பாதீங்க. இந்த உலகம் ரொம்ப மோசமானது, இந்த உலகம் ரொம்ப மோசமா இருக்கு, இந்த உலகம் ரொம்ப மோசமான சூழ்நிலையில போயிட்டு இருக்கு. காரணம் அநேகருடைய அன்பு தனிஞ்சு போயிருக்கு. ஆமென். சத்தமா சொல்லுங்க. 13 பாருங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூமி எங்கும் என்ன பண்ணப்படும்னா சொல்லப்படும், அறிவிக்கப்படும். எப்படி பிரதர் பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும்? என கவனிங்க பிரதர் சிஸ்டர். இன்னைக்கு உலகத்துல காட்டுல இருக்கிறவங்களுக்கு கிட்ட கூட போன் இருக்கா இல்லைங்களா? டிவி இருக்கு, நெட்டு இன்டர்நெட் போவாத இடமே இல்லைங்க. இன்டர்நெட் எல்லா இடத்துலையும் போயிருக்குங்க. அப்ப ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் நீங்க எந்த மூலையில் இருக்கிறீங்களோ அந்த மூலைக்கு உங்களுக்கு என்ன பண்ணப்படுது? ஒரு காலத்துல மிஷினரிங்க பயணமா போவாங்க, காடு காடா போவாங்க, மலைமலையா போய் இயேசுவை பத்தி சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படி போகணுன்றதெல்லாம் கூட ஒண்ணு இல்லை. போனை எடுங்க, நெட் ஆன் பண்ணுங்க, யூடியூப்ல போங்க, ஏகப்பட்ட சத்தியங்களை நீங்க என்ன பண்ண முடியுங்க கேட்கும். பூமி ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் என்ன பண்ணப்படுதுங்க பூமி முழுக்க. அடுத்து படிங்க சிஸ்டர். மேலும் போதும் சிஸ்டர். நீங்க வீட்டுக்கு போய் இந்த 24வது அதிகாரத்தை முழுசா படிங்க, இப்ப டைம் இல்ல. 24வது வசனத்துக்கு வந்துருங்க சிஸ்டர். கள்ள கிறிஸ்துகளுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் கூடுமான மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களே என்ன பண்ணுவாங்க? ஏங்க இந்த குருத்தோலை ஞாயிறுல இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை குறித்து நம்முடைய சபைக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. காரணம் என்ன தெரியுமா? ஏற்கனவே நம்ம சபையிலிருந்து ஒரு பேர் என்னமா அறிவழகன் ஒரு பிரதர் ஓட்டுன்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வேற சாவித்திரின்னு ஒரு அம்மா போயிட்டாங்க. இவங்கெல்லாம் எங்க போயிருக்கிறாங்க? பழைய மணிலே ஒரு நல்ல சர்ச் இருக்கு, ஒரு பேர் என்னமா பாஸ்ட் பேரு, அங்க போயிருந்தா கூட பரவாயில்ல. இவங்க துருபதேசத்துல போயிட்டு இருக்கிறாங்க. பிதா மட்டுமே கடவுள்னு சொல்ற குரூப் சுத்திட்டு இருக்கு உலகத்துல.
இயேசு மட்டுமே கடவுள், பிதா கடவுள்ல, பரிசுத்த ஆவியானவர்லாம் கிடையாதுன்ற குரூப் சுத்திட்டு இருக்கு. அந்நிய பாஷை கிடையாது, அல்லேலூயா சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஏன் சொல்லணும்? அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே நான் பிரசங்கிச்சிருக்கிறேன் நிறையா. அல்லேலூயா ஏன் சொல்லணும், கை தட்டக்கூடாது, பரிசுத்த ஆவியானவர் கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் பிரசன்ஸ் கிடையாது, இப்படியெல்லாம் சொல்ற சில குரூப்புகள்லாம் இருக்குது. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றார். ஏன் இதை சபைக்கு அறிவிக்கிறார் தெரியுமா? நீங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. உங்களை தான் பிசாசு சீக்கிரத்துல வஞ்சிக்க கூடும். அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். தயவா ஒன்று சொல்றேன், என்னை யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன எல்லாரும் என்னை பாருங்க, தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? சொல்லுங்க. நீங்க எத்துக்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்துங்க நல்லா. இங்க திருவிருந்து எடுக்கிறவங்க வேற எங்கேயும் போய் திருவிருந்து எடுக்காதீங்க. அது மகா பெரிய பாவம். அது உங்களுக்கு சாபத்தை கொண்டு வரும். ஏன் பிரதர் அப்படி சொல்றீங்க? நல்லா கவனிங்க. இந்த சபையில நீங்க வந்து திருவிருந்து எடுக்கும் பொழுது என்ன சொல்றீங்க தெரியுமா? என் மணவாளனாகி இயேசுவுக்கு நான் மணவாட்டி. இந்த சபை அதுக்கு சாட்சி. மரணமானாலும் ஜீவனானாலும் இந்த சபை எனக்கு வரணும். அதை நீங்க தெரிவிக்கிறீங்க. இந்த சபையில கல்யாணம் பண்றதுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க பாருங்க, ஊரை கூப்பிட்டு இந்த பையனுக்கு தான் இந்த பொண்ணு, இந்த பொண்ணுக்கு தான் பையன் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. அது இங்க நடக்குது, சபையில நடக்குது. நீங்க 100 இடத்துல போய் இங்க கவனிங்க, தப்பா எடுத்துக்க போறீங்க. நீங்க வெளியூருக்கு போறீங்க. இப்போ அம்மா சென்னையிலிருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க சூழ்நிலை நிமித்தமா அவங்களால என்ன பண்ண முடியல, ஊருக்கு போக. அதனால நம்ம சபைக்கு வராங்க. அவங்க திருவிருந்து எடுக்கிறது தப்பு கிடையாது. இப்போ ராஜன் பிரதர் ஃபேமிலி வந்து அவங்க வந்து வேற ஒரு உபதேசத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு எது நல்ல உபதேசம் தெரிஞ்சது, சபை மாறி இங்க வந்தாங்க. பிரதர் இதுதான் எங்க சபை, நல்லது கெட்டது எதுனாலும் இந்த சபை வரணும், நீங்க எங்களுக்கு வரணும்னு சொல்லி இங்க வந்துட்டாங்க. இங்க திருவிருந்து, அது தப்பு கிடையாது. நீங்க ஏதோ அக்கேஷனுக்காக வெளியூர் போறீங்க, ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து அன்னைக்கு சபைக்கு வர முடியல, ஐயோ திருவிருந்து எடுக்காம என்னால் இருக்க முடியாதேன்னு ஃபீல் பண்றீங்க. அது நிமித்தமா அங்க ஏதோ இருக்கிற நல்ல ஒரு சபையில போய் திருவிருந்து எடுக்கிறீங்க, தப்பு இல்லை. ஆனா ஒரு சபைய அங்கத்தினராக இருந்து அந்த சபைக்கு வந்து சத்தியத்தை கேட்டு நல்லது கெட்டதுன்னா அந்த சபைக்குள்ள இருக்கிறவங்க வந்து நீங்க அந்த சபைக்கு துரோகம் பண்ணீங்கன்னா அது சாபம். நிறைய கேள்விப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். 2 திருவிருந்து எடுக்கிறீங்கன்னு. எனக்கு எவ்வளவு அடிச்சுக்குதுன்னா கடவுளுக்கு எவ்வளவு அடிச்சுக்கும். சாபத்தை வாங்கிக்காதீங்க. ஒன்று பண்ணுங்க, நீங்களே ஒரு முடிவு எடுங்க. நல்லது கெட்டதுன்னா யார் வரணும், எங்க திருவிருந்து, நீங்க நான் தப்புன்னு சொல்ல, எதனா ஒரு இடத்துல எடுங்க, எதனா ஒரு இடத்துக்கு போங்க, தப்பே கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எதனா ஒரு இடத்துக்கு போங்க, தப்பு கிடையாது. கவனிங்க. ஏன் பிரதர் இது எங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க? சிஸ்டர், பிரதர், நீங்க தாங்க தெரிந்து கொள்ளப்பட்டுவங்க. இந்த கடைசி நாட்களில் நீங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கூடாதுங்க. கர்த்தர் உங்களுக்காக ஒரு சபையை நியமித்து வச்சிருக்கிறார். உங்க அட்டண்டன்ஸை கர்த்தர் ஒரு சபையில தான், 10 சபையில 10 ஸ்கூல்ல உங்க அட்டண்டன்ஸ் இருக்காது. ஏதோ ஒரு பரமபிதா எங்க உங்களை நாட்டி இருக்கிறாரோ அங்கதான் உங்க அட்டண்டன்ஸ் இருக்கும். அங்கதான் நீங்க வளர முடியும். எங்க பிரதர் வளர விடுறீங்க, ஞாயிற்றுக்கிழமை நீங்களே பிரசங்கம் பண்ணுகிறீங்க. நிறைய பேருடைய குற்றச்சாட்டு இது. என்ன கவனிங்க. ஏன் எல்லாரையும் பிரசங்கம் பண்ண விடுறதில்ல தெரியுங்களா? இது கடைசி காலம். 2வது, முதல்ல ஆசாரியன் ஊழியம் செய்யும் பொழுது அந்த ஊழியத்தை கவனிங்க. வசனத்தை கேளுங்க, கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடங்க. ஒரு சபைக்குள்ள நீங்க அடங்கி இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒன்று சொல்லுவார். இங்க பாருங்க, என்னையே நான் சாட்சியா சொல்றேன். நம்ம சபையில எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, கை விட்டு எண்ண முடியும். என்னை கார்த்திகபுரத்தில் ஊழியத்துக்கு போட்டு அங்கிருந்து நான் வந்துட்டேன் திரும்ப தலைமை சபைக்கு. பாஸ்டர் நினைச்சிருந்தா என்னை வாரத்துக்கு ஒரு முறை, மாசத்துக்கு ஒரு முறை மெசேஜ் கொடுக்க வச்சிருக்கலாம். ஏன்னா நான் ஊழியத்துக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். ஆனா அவர் இப்படி பண்ணாரானா இல்லை. நான் ஊழியத்திலிருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஒரு முறை கூட ஏத்தது கிடையாது. கவனிங்க. சரி, கொஞ்சம் கவனிங்க, முடிச்சிட்டேன். கவனிங்க. நான் என்ன பண்ணேன்னா, ஒவ்வொரு வாரமும் பிரசங்கிக்கப்படும், கேட்டுட்டே இருந்தேன். எனக்குள்ள என்னென்ன குறைவு, ஓகே ஜப குறைவா, ஓகே ஜபத்தை மாத்திக்கலாம். பரிசுத்த குறைவா, பரிசுத்தம். என்ன நான் மாத்த ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் தலைமை பாஸ்டர்கிட்ட பேசினாரு. எத்தனையோ பெரியவர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ என்னை காட்டி அனுபவமிக்க இருக்கிறாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரு,
என்னை கூப்பிட்டு ராமாலிக்கு ஊழியக்காரனா அபிஷேகம் பண்ணாங்க. ஒரு சிலர் தான் ஆமேன்றீங்க. இங்க பாருங்க, உங்களை பயன்படுத்துறது மனுஷன் கிடையாது, அது நல்லா புரிஞ்சுக்கங்க. தேவன் தான் உங்களை பயன்படுத்த முடியும். மனுஷன் நான் வந்து என்னங்க பண்ணிட முடியும்? நானே உங்களை மாதிரி கத்துன்னு தான் இருக்கிறேன், நானும் உங்களை மாதிரி. ஆனா ஒன்று சொல்லுவேன், இந்த சபை இப்படி இருக்காது. இந்த சபைக்கு ஏராளமான ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுப்பார். நீங்க பார்க்குற மாதிரி இந்த சபை இப்படி இருக்காதுங்க. இது வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகும். ஏராளமான ஆத்துமாக்கள் உள்ள வருவாங்க. அப்ப இந்த ஒரு நிர்மல் பத்தாது. அன்னைக்கு மகேஷ் அக்கா வேணும், அன்னைக்கு மேனகக்கா வேணும், வல்ரக்கா வேணும், ஜெயாக்கா வேணும், ரம்ஜம்மா வேணும், இளவரசியம்மா வேணும், நம்ம தமிழ் மொழி வேணும், ஜெலையா வேணும், முருகனையா வேணும், ரூபஸ் ஐயா வேணும், ராஜன் ஐயா, நீங்க எல்லாரும் வேணுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? என்னை தவறா எடுத்துக்காதீங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்படிதான் சபையின் ஒழுங்கு. இதுதான் சபையின் ஒழுங்கு. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த அடையாளம்லாம் சொல்லப்பட்டதை இதுவரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, கேள்விப்படலையா? இப்ப நான் சொன்ன அடையாளம், யுத்தம், கொலை நோய், பஞ்சம், பிரச்சனை, போராட்டம், இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டீங்களா, கேள்விப்படலையா? அப்படின்னா இதுதான் கடைசி காலம். இயேசுனுடைய வருகை ரொம்ப சமீபமாயிடுச்சு. ஆமென். ஒன்னே ஒன்று சொல்லிடுறேங்க. வசனம் அப்படி எழுதப்பட்டிருக்கு. 32வது வசனத்தை எடுத்து வாசிங்க சிஸ்டர். நிறைய எழுதின்னு வந்தேன், ஆனால் டைம்ல பொழுகுது. அத்திமரத்தினால், கவனிங்க, கடைசி காலன்றதுக்கு ஒரு அடையாளத்தை இயேசுவே சொல்றாரு. அத்திமரத்தினால உங்களுக்கு ஒரு அடையாளத்தை சொல்றேன், படிங்க சிஸ்டர். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும் போது வசந்த காலம் வந்தது என்று அறிந்து கொள்ளுங்க. படிங்க சிஸ்டர். அப்படியே அப்படியே இவைகள் எல்லாம் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார், மறந்துடாதீங்க. ஹலோ பிரதர், ஹலோ சிஸ்டர், அத்திமரத்துல துளிர் விடும் பொழுது, அத்திமரம் துளிர் விடும் பொழுது நான் வாசல் கிட்ட வந்திருக்கிறேன்றதை மறந்துடாதீங்க. அத்திமரம்ன்றது இஸ்ரவேலுக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் காட்டி கொடுத்தாங்க. அது நிமித்தமா ஒரு பெரிய சாபம் யூதர்கள் மேல வருது. கிபி 70ல தீத்துராயன் என்கிற ஒரு அரசன் வந்து இஸ்ரவேல் தேசத்தை நாசமாக்குறான், ஆலயத்தை சுட்டெரிக்கிறான், ஜனங்களெல்லாம் கொல்றான், சாகடிக்கிறான். ஹிட்லரு, அதுக்கப்புறம் முசோலினியா, இப்படி நிறைய பேர் எழும்பி யூதர்களை கொண்டு குவிக்கிறாங்க. தேசமே இல்லாம போகுது. கவனிங்க, கிபி 70ல தேசமே இல்லாம போகுது. இஸ்ரவேல் என்கிற தேசம் மேப்ல இருந்து அழிக்கப்படுது. அழிக்கப்பட்டு 1-2 இல்லைங்க, கிட்டத்தட்ட 2000 வருஷமா இஸ்ரவேல் என்கிற தேசமே இல்லாம போச்சு. எப்ப தெரியுமா இஸ்ரவேல் தேசம் உருவாச்சு? திரும்ப 2000 வருஷத்துக்கு அப்புறம் 1948ல நமக்கு எப்ப சுதந்திரம் கிடைச்சிச்சு? வெரி குட். எல்லாம் கை தட்டிங்க உங்களுக்கு நீங்களே. ஏன்னா நம்மள நிறைய பேருக்கு எப்போ நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சுன்னே தெரியாம உட்காந்துப்பாங்க. 47ல இந்தியாவுக்கு கிடைக்குது, 48ல இஸ்ரவேல் தேசம் துளிர் விட ஆரம்பிச்சிச்சு. ஹலோ சிஸ்டர், பிரதர், அத்தி மரம் துளிர் விடும்பொழுது நினைச்சுக்கங்க, நான் வாசல் கிட்ட வந்துட்டேன்னு. 1948வது வருஷத்திலேயே அத்தி மரம் துளிர் விட்டுச்சு. அப்படின்னா அவர் எங்க இருக்கிறாருங்க சொல்லுங்க? நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிற நேரம். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்வோமானால், நம்ம கண் போன போக்கில் எல்லாத்திலும் நம்ம இருப்போமானால், நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, நம்ம கைவிடப்படுவோம். என்ன பிரதர் பண்றது? வேற என்ன அடையாளத்தை ஆண்டு எழுதி வச்சிருக்கிறார் தெரியுங்களா? நோவா காலத்தில் நடந்தது போல நடக்குமா? ஆக்சுவலி இதெல்லாம் ரெஃபரன்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துட்டு வந்தேன். டைம் ஏற்கனவே 12:25 ஆயிடுச்சு. கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க. ஏன்னா முக்கியமான சத்தியன்றதுனால நான் கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிட்டேன். தயவு செய்து கொஞ்சம் மன்னிச்சுங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நோவா காலத்தில் நடந்தது போல நடக்குமா? வசனம் சொல்லுது, நோவா காலத்துல ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி பெண் கொடுத்து சாப்பிட்டு அப்படியே இருந்தாங்க. திடீர்னு தண்ணி வந்துச்சு, வாரின்னு போயிடுச்சு. அப்படி நடக்கும்னு பைபிள் சொல்லுது. அது யாருக்கு தெரியுமா?
புறஜாதிக்கு. யாருக்குங்க? அவனுக்கு தான் இயேசுவே தெரியாது, இயேசுவினுடைய வருகை தெரியாது. ஆனா உங்களுக்கு எனக்கு தெரியும். நோவாவுக்கு தெரிஞ்சது. எப்ப தண்ணி வரும், எப்ப மழை பெய்யும் யாருக்கு தெரிஞ்சதுங்க? சத்தமா சொல்லுங்க. நோவாவை கூப்பிட்டு கர்த்தர் சொல்றார், நோவா இப்பேழை உண்டாக்கு, இந்த நேரத்துல இத்தனை நாள் மழை வரும், ஜாக்கிரதை. அவன் உடனே ஆயத்தப்படுறான். சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, யுத்த செய்தியெல்லாம் கேள்விப்படுவீங்க, அப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, என் வருகை சமீபம், நான் வாசல் கிட்ட வந்துட்டேன், வாசலாண்டு வந்த நான் எப்ப வேணாலும் வருவதற்கு தயாரா இருக்கிறன்றதை புரிந்து கொள்ளுங்கன்றார். 1948 எப்போ போச்சு, அப்பே வாசல் கிட்ட வந்துட்டார். இப்ப எப்ப வேணாலும் உள்ள வருவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். சபையே ஆயத்தப்படு. நீ புறஜாதி இல்ல, தெருலன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு. நீ நோவா, உனக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு. 2வது சொல்லப்படுகிறது வசனத்துல, நோவா காலத்துல நடந்தது போல திருடன் என்ன ஜாமத்துல வருவான்னு வீட்டு எஜமானுக்கு, அதனால திருடன் வந்து போறது அவனுக்கு தெரியாதுன்னு. இங்க பாருங்க, ஏசுன்னா திருடனாங்க? சொல்லுங்க. அவர் நம்ம அப்பா, நம்ம அவருடைய பிள்ளைங்க. அவர் மணவாளன், நம்ம மணவாட்டி. அவர் எப்போ வரப்போறாருன்னு சபைக்கு சொல்லின்னு தான் இருக்கிறார். நான் வாசலன்னு வந்துட்டேன், எப்பா இதெல்லாம் பார்க்குறியே, பஞ்சம் கொள்ளை நோய் எல்லாத்தையும் பார்க்குறியே, இதெல்லாம் என் வருகைக்கு அடையாளம், ஆயத்தப்படுன்னு சொல்கிறார். எப்படிங்க ஆயத்தப்படுறது? ஆக்சுவலாக இந்த 24 ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் ஆவியானவர் என்ன பண்ணார்னா, அந்த அந்த வெள்ளி காசு ஒரு பொண்ணு 10 வெள்ளி காசு வச்சுனுக்கிறா, ஒரு வெள்ளி காசு தொலைச்சிட்றா. எத்தனை தொலைச்சாங்க? 1 தொலைச்சா. உடனே விளக்கு கொளுத்தி தேடி பெருக்கி கூட்டி என்னென்னவோ பண்ணி தேடி கண்டுபிடிச்சி சந்தோஷப்படுறான். இந்த சம்பவத்தை என்கிட்ட ஆவியானவர் காமிச்சார். நான் கேட்டேன், ஆண்டவரே இந்த 24லயே நாங்க எப்படி ஆயத்தப்படணும்னு இருக்கு, நீங்க ஏன் அதை காட்டுறீங்கன்னு நான் கேட்டேன். ஆண்டவர் இதை நீ சபைக்கு சொல்லுன்னு சொன்னார். என்னை கவனிங்க. இஸ்ரவேல்ல கல்யாணம் எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? மாப்பிள்ளை வந்து பொண்ணை பார்த்துட்டு போகும்போது நிறைய காரியங்களை கொடுப்பாங்க. கொடுக்கும்போது வெள்ளி காசை கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? வெள்ளி காசை கொடுப்பாங்க. என்ன கவனிங்க. கொடுத்துட்டு அவ அதை பத்திரமா வச்சிருக்கணும். மணவாளன் வந்து கை பிடிக்கிற வரைக்கும், கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அந்த வெள்ளி காசை பத்திரமா வச்சிருக்கணும். அதுல 1 தொலைஞ்சா கூட கல்யாணமே கேள்விக்குறியாயிடும். அவ பொறுப்பற்றவள் அப்படின்னு சொல்லி அந்த மணவாளன் ரிஜெக்ட் பண்ணிடுவார். தொலைச்சிட்டா அதை நீ தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். சபையில அநேகர் பரிசுத்தத்தை தொலைச்சு நிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, எங்கெங்க எதை தொலைச்சிங்களோ அதை தேடி பிடிச்சி தயவு செய்து, இந்த பொண்ணு எப்படி விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி கண்டுபிடிச்சி சந்தோஷப்பட்டாலோ, அருமையானவர்களே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தம் ரட்சிப்பு நீங்க இழந்து போவீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் கேள்விக்குறியோ அது போல உங்களுக்கு எனக்கு நித்திய ஜீவனே கேள்விக்குறியாயிடும். நித்திய ஜீவன் நம்ம போக முடியாது. சபைக்கு வரலாம், திருவிருந்து எடுக்கலாம், நீங்க ஞானசனம் எடுத்திருக்கலாம், காணி கொடுத்துருக்கலாம், பாடி இருக்கலாம், துதிச்சிருக்கலாம், பிரசங்கம் பண்ணியிருக்கலாம், பிரசங்கத்தை கேட்டிருக்கலாம், நீங்க ஆண்டருக்காக என்னென்னலாம் செஞ்சிருக்கலாங்க. ஆனா வெள்ளி காசை நீங்க தொலைச்சிட்டீங்கன்னா, உங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை, அந்த அழைப்பை, உங்க மேல இருக்கிற அந்த தரிசனத்தை நீங்க இழந்து போயிட்டீங்கன்னா, அதை நீங்க தேடி இப்ப இந்த காலத்துல கர்த்தர் சொல்றாரு, எப்படி ஆகிலும் தேடி கண்டுபிடிச்சிருங்கன்ற. இளைய குமாரன் அப்பா விட்டுட்டு போயிட்டான், எல்லாத்தையும் தொலைச்சிட்டான், உண்மைதான். ஆனா திரும்ப தகப்பன் கிட்ட வந்து என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்க? அப்பா ஏத்துக்கிட்டாரா? இங்க பாருங்க, அப்பா அப்பாவா இருக்கும் போதே நீங்க வந்துடணும். அப்பா இப்ப நமக்கு அவர் எப்படி இருக்கிறாருன்னா அப்பாவா இருக்கிறாரு. இப்ப தொலைச்சிட்டோம், பரிசுத்த தொலைச்சு நிக்கிறோம், நிறைய எதையோ தொலைச்சு நிக்கிறோம், ரட்சிப்பை தொலைச்சு நிக்கிறோம், சில நேரங்கள்ல தேவனையே தொலைச்சிட்டு நிக்கிறோம். ஏதோ கடமைக்கு வந்து உக்காந்துட்டு போறோம், நம்முடைய ரிலேஷன்ஷிப் எல்லாம் உலகத்தோடவே இருக்குது, தொலைச்சு போயிட்டோம், ரட்சிப்பை தொலைச்சிட்டு இருக்கிறோம், பேருக்கு கிறிஸ்தவனா இருக்கிறோம், நிக்கிறோம், ரட்சிப்பை தொலைச்சு. இன்னைக்கு சொல்றார் ஆண்டவர், விளக்க கொளுத்து, பைபிளை எடு, தினந்தோறும் இந்த கொளுத்து, விளக்கு கொளுத்தி உங்ககிட்ட என்ன பிரச்சனைன்னு பாரு. இந்த விளக்கால தான் உனக்கு சொல்ல முடியும் என்ன பிரச்சனைன்னு. ஆமென். தேடி கண்டுபிடி, உன் ரட்சிப்பை திரும்ப பெற்றுக்கொள்ளுன்னு கர்த்தர் சொல்றார். நம்ம எல்லாம் முழங்கால் படிக்கலாமா? நம்ம எல்லாம் முழங்கால் படிக்கலாமா? ஆயத்தமா இருக்கிறவங்களை மட்டும்தான் அவர் தன்னோடு கூட அழைத்து கொண்டு போவார். எப்படிங்க ஆயத்தப்படுறது?
நிறைய காரியங்கள் இருக்கு ஆயத்தப்படுறதுக்கு. ஆனா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ஸ்பெஷலா நம்முடைய சபைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறுல சொல்றாரு, சபையே நீ எதை எதை இழந்திருக்கிறியோ அதெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படி ஆயத்தப்படு. அந்த அம்மா அந்த பெண் எப்படி இழந்து 10 வெள்ளிக்காசு ஒண்ணுதான் இழந்தா, ஒண்ணுதான் இழந்தா. அது பெரிய காரியமா இல்லாம இருக்கலாம். கவனிங்க, உங்களுக்குள்ள நிறைய கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கையில் இருக்கும். அந்த ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கையில் நித்திய ஜீவனுக்கு கேள்விக்குறி ஆயிடக்கூடாது. பிரதர், சின்ன பொய் தான் பிரதர், நித்திய ஜீவனுக்கு கேள்விக்குறி ஆயிடும் பிரதர். சிஸ்டர், சின்ன பார்வைதான் பிரதர், அந்த சின்ன பார்வைதான் உங்களை நித்திய ஜீவனுக்கு போகாதபடி தடுக்கும். சின்ன கெட்ட வார்த்தை பிரதர், அதுதாங்க உங்களை நித்திய ஜீவனுக்கு கேள்விக்குறியா மாத்திரும். சின்ன திருட்டு பிரதர், சின்ன பரிசுத்த குறைவு பிரதர், சின்ன காரியம் பிரதர், சின்னதுன்னு தான் நீங்க சொல்லுவீங்க. அந்த சின்ன காரியம் தான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பெரிய அபிஷேகத்தை கெடுத்துரும், பெரிய ரட்சிப்பை கெடுத்துரும். சிஸ்டர், பிரதர், ஆண்டவர் உங்ககிட்ட ரொம்ப தயவா பேசுகிறார். எல்லாம் முழங்கால் படிடுங்க, முழங்கால் படிட்டு தயவா கேளுங்க. ஆண்டவரே, நாங்க எதை எழுந்திருந்தாலும் இப்ப திருப்பி தாங்கப்பா. அதை திருப்பி கொடுக்கும்படி தான் கர்த்தர் வந்திருக்கிறார். வெளிச்சத்தினாலதான் அதை கண்டுபிடிக்க முடியும்னு வேதம் சொல்லுகிறது. வேதமே வெளிச்சம், வார்த்தையே நமக்கு வெளிச்சமா இருக்கிறது. அந்த வார்த்தையாகிய தேவன் நம்ம மத்தியில இந்த நாள உலாவிக் கொண்டிருக்கிறார். சிஸ்டர், பிரதர், நீங்க எதை இழந்து போயிருக்கிறீங்க, நீங்க எதை இழந்து வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு திருப்பி கொடுக்கும்படி, உங்களை ஆயத்தப்படுத்தும்படி அவருடைய வருகை ரொம்ப சமீபமாயிடுச்சுங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கல்ல, ஒருவேளை ஜப வாழ்க்கை இழந்து போயிருக்கிறீங்களா பிரதர்? ஜெபிச்சே ரொம்ப நாள் ஆச்சு பிரதர், வேதத்தை வாசிச்சே ரொம்ப நாள் ஆச்சு பிரதர், அந்நிய பாஷை பேசிய ரொம்ப நாள் ஆச்சு பிரதர், சபைக்கு வந்தே வார கணக்கிலாவது பிரதர், தேவனோடு ஐக்கியம் கொண்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு பிரதர், ஏசப்பா கிட்ட அன்பா பேசிய ரொம்ப நாள் ஆயிடுச்சு பிரதர்ன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு அதை திரும்ப கொடுக்கும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல கனிக்கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிக்கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறா. சபையே ஆயத்தப்படு, சபையே ஆயத்தப்படு, சபையே